அனைவருக்கும் வணக்கம். இந்த 3 விஷயங்கள நீங்க பண்ணுனீங்கன்னா, நிறைய பலன் இருக்கு இந்த மார்கழி மாதத்துல. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். முதல்ல நீங்க வீட்டு வாயில்ல 4 மணிக்கெல்லாம் கோலம் போடுங்க. கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா, அந்த சாணி பூ வைப்பாங்க இல்லையா? அது வச்சுருங்க. இல்ல முடியல அப்படின்னா கூட நீங்க வைக்க வேணாம். கோலம் போட்ட பிறகு நீங்க வீட்டு வாசல்ல 2 விளக்குகள் ஏற்றுங்க. அதாவது இந்த விளக்குகள் நீங்க இந்த மாதிரி விளக்குல இருந்தா கூட அகல் விளக்குல இருந்தாலும் போதும். அது ரொம்பவே விசேஷமானது. இத நீங்க கட்டாயம் செய்ய தவறாதீங்க. இதான் நாம சொல்ற முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க மார்கழி மாதம் நடக்கும் தனூர் பூஜை அதில் ஒரு நாள் கலந்துக்கிறங்க. அது ரொம்பவே சிறப்பானது. இந்த பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கிறங்க. இது கலந்ததுக்கப்புறம் நீங்கள் 3வது விஷயம் நான் சொல்கிறது அன்னதானம். இந்த அன்னதானம் நீங்கள் கட்டாயம் பண்ணுங்க. அது ரொம்பவே விசேஷமானது. நீங்கள் இந்த 3 விஷயங்களை தவறாமல் கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதங்கள் நம்மளுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் பெண்கள் எல்லாருக்கும் சிறப்பான நாள். வீட்டில் மார்கழி மாதத்துல பெரிய கோலம் போட்டு நாம் வழிபாடு பண்ணுவோம். அது நம்மளுக்கு மார்கழி மாதம் வந்தாவே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான நாள். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.